அலட்சிய பதில். தேசபந்துக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வரப்பிரசாதங்களை நீக்குமாறு கோரிக்கை. கனிமுல சஞ்சீவ கொலை தனி விசாரணையை தொடங்கியது சிஐடி. கச்சதீவு பெருந்திருவிழா விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல். மேலதிக வகுப்புகளுக்கு தடை. திருச்சி யாழ் விமான சேவை விரைவில். வாகன இறக்குமதியாளர்களுக்கான நிபந்தனைகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் ஆளும் கட்சியின் நிலைப்பாடு. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை குறித்து வெளியான தகவல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச ஊடகம் ஒன்றை நேர்காணலில் காணாமலாக்கப்பட்டோர் குறித்து வினவிய போது முதலில் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரால் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு வினவிய போதே அவர் பதிலளிக்க தொடங்கியுள்ளார். நேர்காணலின் போது இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோர் என அடையாளம் காணப்பட்டுள்ள 6000 மக்களில் எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என வினவப்பட்டுள்ளது. இதற்கு முதலில் அலட்சியமாக பதிலளித்த ரணில் விக்ரமசிங்கே பின்னர் 14000 பேர்கள் வந்திருந்தனர். எனவே நாங்கள் அதை மீண்டும் 2 தொகுதிகளாக விசாரணை செய்ய முயற்சிக்கின்றோம். அதாவது முள்ளிவாய்க்கால் கலவரத்தில் உள்நோக்கத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் வெளியே இருந்தவர்கள் என்று 2 வகையாகும் என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 6000 பேரில் 616 மக்கள் குறித்த தகவல்களே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று செய்தியாளர் தெரிவித்த போது பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி, எமது நாட்டில் அனைவரையும் பாதித்திருந்த ஒரு இன பிரச்சினைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம். எனவே இதனை எவ்வாறு சரி செய்ய போகின்றோம் என முயற்சிப்பதற்கு வாய்ப்பளியுங்கள் என கூறியுள்ளார். அதேவேளை 2009ஆம் ஆண்டில் முடிவுக்கு வந்த தமிழீழ விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா என வினவப்பட்டுள்ளது. இதற்கு எந்த சமூகத்தினருக்கும் நீதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியபூர்வ வரப்பிரசாதங்களை நீக்குமாறு போலீஸ் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. வெலிகம பெலேன பிரதேசத்தில் உள்ள உணவகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு மாத்திரை மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனையடுத்து கடந்த சில நாட்களாக தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாகியுள்ளார். அதன் மூலம் அவர் நீதிமன்ற உத்தரவை மீறியுள்ளார். இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியபூர்வ வாகனம், முக்கிய பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் 6 பேர், விசேட அதிரடி படையினர் 2, உத்தியபூர்வ இல்லம் உள்ளிட்ட வரப்பிரசாதங்களை நீக்குமாறு போலீஸ் திணைக்களம் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக குமாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையே தேசபந்து தென்னக்கோனை தேடி போலீஸ் குழுக்கள் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். திட்டமிட்ட குற்றவாளி என கூறப்படும் கனிமுல சஞ்சீவவின் கொலை தொடர்பான விரிவான விசாரணை தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையும் தனி விசாரணையை தொடங்கியுள்ளது. அதன்படி குற்றப்புலனாய்வு துறையின் OIC தலைமை ஆய்வாளர் SK சேனாரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள் குழு கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்து தொடர்புடைய விசாரணைகளை தொடங்கியது. பிப்ரவரி 19, 2025 அன்று காலை கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தின் 5ஆம் எண் நீதிமன்ற அறையில் ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கனிமுல சஞ்சீவ என்ற சஞ்சீவ குமார சமரரத்ன வழக்கறிஞர் போல் மாறுவேடமிட்ட ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கனிமுல சஞ்சீவவின் கொலை தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்பிரிவால் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் உட்பட 12 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக அதன் OIC தலைமை ஆய்வாளர் SK சேனாரத்னவும் பிற அதிகாரிகளும் கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்து CCTV கேமரா காட்சிகள் தொடர்பான தரவுகளை விசாரணைக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். கனிமுல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. எதிர்வரும் கச்சதீவு பெருவிழாவுக்கான ஒத்துழைப்பை சகல பக்தர்களும் வழங்க வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் வேண்டுகோள் விடுத்தார். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா தொடர்பான கலந்துரையாடல் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து துறைசார் தரப்பினருடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மாவட்ட பதில் செயலாளர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில்,
எங்களால் வழங்கப்படும் படிவத்தை பூர்த்தி செய்து கச்சதீவில் சமர்ப்பிப்பதன் மூலம் தமது பதிவுகளை பக்தர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இதே நேரம் பேருந்து போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடும் தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கடற்போக்குவரத்து சேவைக்கான கட்டணங்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெடுந்தீவில் இருந்து கச்சதீவுக்கான ஒரு வழி போக்குவரத்து கட்டணமாக 1000 ரூபாவும், குறிகட்டுவானிலிருந்து ஒரு வழி போக்குவரத்து கட்டணமாக 1300 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப பயணம் செய்கின்ற படகுகள் பரிசோதனை செய்யப்பட இருக்கின்றது. உணவு, தங்குமிட வசதிகள் கடற்படையினர் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெடுந்தீவு பிரதேச செயலகம், நெடுந்தீவு பிரதேச சபை ஆகியவை அந்த பணிகளில் பங்களிக்கும். ஆலய சூழல் துப்புரவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்குரிய வேலை திட்டங்கள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இம்முறை விசேடமாக 25 சாரணர்கள் கச்சதீவு ஆலய பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளார். அந்த வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. பக்தர்கள் சரியான அறிவுறுத்தலை பின்பற்றி கச்சதீவு திருவிழாவில் கலந்து கொள்வதன் மூலம் வீணான அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும். உத்தியபூர்வமாக நாங்கள் குறிகட்டுவானிலிருந்து பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான அறிவித்தலை வழங்கியிருக்கின்றோம். இருந்தாலும் சிலர் இலங்கையின் வேறு பிரதேசங்களில் இருந்து நேரடியாக வர வாய்ப்பிருக்கின்றது. அவர்களிடம் நாம் வினயமாக கேட்டுக்கொள்வது, முறையாக அந்தந்த பகுதி பங்குகள் மூலம் அறிவுறுத்தலை வழங்கி அந்த இடத்திற்கு வரும் பொழுது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கடற்படையினரால் செய்ய முடியும். பெருந்திருவிழாவுக்கு இம்முறை இந்தியாவிலிருந்து 4000 யாத்ரீகர்களுக்கும் இலங்கையின் 4000 யாத்ரீகர்களுக்கும் அனுமதிக்கப்பட உள்ளதுடன் இரு நாடுகளினதும் அதிகாரிகள் மற்றும் சேவையாளர்கள் என 1000 பேருமாக 9000 பேர் வருகை தர உள்ளனர். அந்த வகையில் குறித்த பெருந்திருவிழாவுக்கு வருகை தர உள்ளவர்கள் ஏற்பாட்டாளர்களால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி எதுவித இடையூறுகளுமின்றி கலந்து கொள்ள வேண்டும் என்றார். 2024 ஆண்டுக்கான காப்போத பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கு மார்ச் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. திருச்சியிலிருந்து மார்ச் 30 முதல் மும்பை யாழ்ப்பாணத்திற்கு நேரடி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் சார்பில் எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் திருச்சி மும்பை நேரடி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. இதற்கான முன்பதிவும் தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சி யாழ்ப்பாணத்திற்கு இடையிலான இண்டிகோ விமான சேவை மார்ச் 30ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இதற்கான முன்பதிவும் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டது. இது தொடர்பாக திருச்சி அமைச்சர் துரை வைகோ கூறுகையில், விமான கட்டணமாக அட்டவணையிடப்பட்ட தொகையை குறைத்து அனைவரும் அணுகக்கூடிய சாதாரண கட்டணத்திலேயே இந்த சேவையை வழங்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். திருச்சியிலிருந்து இன்னும் பல உள்நாட்டு வெளிநாட்டு விமான போக்குவரத்து சேவையை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தொடங்கும் என்று நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். அதற்கான எனது முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்வேன் என்றார். எந்த ஒரு இறக்குமதியாளரும் 6 மாதங்களுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த வாகனங்களின் எண்ணிக்கையில் 25% பதிவு செய்ய தவறினால் இறக்குமதியாளரின் இறக்குமதி அனுமதி ரத்து செய்யப்படும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாக்கவும், அதிகப்படியான வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடுக்கவும், தேவையற்ற முறையில் ஆட்டோமொபைல் பங்குகள் குவிவதை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தனிப்பட்ட அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என்றும் அதே நிபந்தனைகள் அதற்கு பொருந்தாது என்றும் நிதியமைச்சகம் கூறுகிறது. வாகன இறக்குமதி தொடர்பான அரசாங்க நிதிக்குழுவின் சமீபத்திய கூட்டத்தில் இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பேசிய இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு நாயகம் உப்புல்மாலி பிரேமதிலகா, 2020ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்காலிக இடைநிறுத்தத்தை நிறுத்தி வைப்பதற்காக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டது. எனினும் தற்போது HS குறியீடு 304 கீழ் உள்ள வாகனங்கள் இலங்கைக்குள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளன. அந்த இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் CIF-இல் 3% அபராதம் விதிக்கப்படும். அதிகபட்சம் 45% வரை அபராதம் விதிக்கப்படும். மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட அளவில் 25% 6 மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் அவர்களின் இறக்குமதி செய்யும் திறன் நிறுத்தி வைக்கப்படும். அந்த நிபந்தனைகளின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி இடைநிறுத்தப்படும் என்றார். யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையிலிருந்து ஒட்டுச்சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை இன்று மீண்டும் உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்.
புதிய தலைவர் ஒருவரின் வழிநடத்தலுடன் உற்பத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதுடன் 150 பேருக்கு அதன் மூலம் தொழில் வாய்ப்புகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் நேற்று செல்வம் அடைக்கலநாதன் எம்பி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அது தொடர்பில் மேலும் தெரிவித்த அமைச்சர், மேற்படி ஓட்டு தொழிற்சாலை 1990 ஆண்டு காலங்களிலேயே யுத்தம் காரணமாக கைவிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு முதல் அந்த தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் அது சாத்தியப்படவில்லை. அந்த வகையில் கடந்த வருடம் திரைசேரி மூலம் 15 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டு அதனை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு முடியாமற் போயுள்ளது. எனினும் எமது அரசாங்கம் கடந்த 4 மாதங்களில் அந்த ஓட்டு தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பித்து புதிய தலைவர் ஒருவரை நியமித்து அவரது தலைமையில் தற்போது உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஆரம்ப நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க இன்று இந்த தொழிற்சாலை உத்தியபூர்வமாக திறந்து வைக்கப்படுவதுடன் இது வடக்கு மக்கள் மகிழ்ச்சியடையும் சந்தர்ப்பமாகும். அந்த மக்கள் குறைந்த விலையில் ஓடு மற்றும் செங்கற்களையும் அதன் மூலம் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். 5800 ஓடுகள் கொள்ளளவோடு 150 பேருக்கு தொழில் வாய்ப்புகளும் இதன் மூலம் கிடைக்கப்பெறுகின்றது. தேவைப்படும் மேலதிக நிதியை அமைச்சின் மூலம் பெற்று சாத்தியமான வகையில் வெற்றிகரமாக இந்த தொழிற்சாலையை முன்னெடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். தினக்குரல் பத்திரிகையின் ஸ்தாபகர் SP சாமி, ஞாயிறு தினக்குரல் முன்னாள் பிரதம ஆசிரியர், வீரகேசரி பத்திரிகையின் வடபிராந்திய ஆசிரியர் R. பாரதி ஆகியோரின் மறைவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையில் அனுதாபம் தெரிவித்தார். தினக்குரல் பத்திரிகையின் ஸ்தாபகர் SP சாமி அண்மையில் காலமானார். அவரின் மறைவு தமிழ் ஊடக உலகிற்கு பெரும் இழப்பாகும். அவர் ஒரு ஊடக ஜாம்பவான். இலங்கையில் தமிழ் ஊடகத்துறைக்கு பெருமை சேர்த்தவர். அதேபோன்று ஞாயிறு தினக்குரல் பத்திரிகையின் முன்னாள் பிரதம ஆசிரியர் ராஜநாயகம் பாரதியும் அண்மையில் காலமானார். அவரின் மறைவு தமிழ் ஊடகத்துறைக்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பாகும். அவர் இறுதியாக வீரகேசரி பத்திரிகையின் வட பிராந்திய ஆசிரியராக கடமையாற்றினார். இவர்கள் இருவரின் மறைவுக்கு எனது அனுதாபங்களை இந்த உயரிய சபையில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மின்சார கட்டண அதிகரிப்பினை தவிர்க்க முயற்சிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முனில் முலாபீர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் செய்துள்ள பரிந்துரை குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வங்குரோத் அடைந்திருந்த நாட்டை பொருளாதார ரீதியில் வலுப்படுத்தும் நிலையில் பல்வேறு துறைகளில் நெருக்கடிகள் காணப்படும் நிலையை தாம் நன்கறிவதாக தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடிகளை தீர்த்து முன்னோக்கி செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்பினை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் முடிந்தளவு முயற்சிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பலின் சேவையானது வழமைக்கு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு சத்தியசீலன் தெரிவித்துள்ளார். அத்துடன் செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த வாரத்தின் ஏனைய நாட்கள் இந்த கப்பல் சேவையானது இடம்பெற்று வருகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயணிகள் www.sailsupcom.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலமாகவோ அல்லது 021-222 4647 011 764 2117 என்ற தொலைபேசி இலக்கங்களூடாகவோ ஆசன பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை குறித்த கப்பல் சேவையானது தற்போது எவ்வித தடங்களுமின்றி சிறப்பாக இடம்பெற்று வருவதாக கப்பல் சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. அண்மையில் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படுவதன் பின்னர் காலநிலை சாதகமின்மை காரணமாக 3 நாட்கள் சேவை தடைப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தினமும் நாகப்பட்டினத்திலிருந்து 80 பயணிகளும் காங்கேசன்துறையிலிருந்து 80 பயணிகளுமாக நாளொன்றுக்கு 160 பயணிகள் வீதம் கப்பல் சேவையை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டு இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 1000ற்கு மேற்பட்ட பயணிகள் இச்சேவையின் ஊடாக பயன்பெற்றிருப்பதாகவும் குறித்த கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்கு 437 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 3% உயர்வை காண்பிக்கின்றது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான சட்டத்திரணி அம்பிகா சட்குணநாதன் விசனம் வெளியிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சுக்கான உயர் நிதி ஒதுக்கீடு தொடர்பில் தனது உத்தியபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அம்பிகா சட்குணநாதன் அதில் மேலும் கூறியிருப்பதாவது:
இலங்கையின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்கு 437 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 3% உயர்வை காண்பிக்கின்றது. அரச கட்டமைப்புகளில் குறிப்பாக நிதிசார் விடயங்கள் உரியவாறான மேற்பார்வைக்கு உட்படுத்தப்படாததும், அனாவசிய விரயங்கள் உயர்வான மட்டத்தில் காணப்படுவதும், ஊழல் இடம்பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதுமான கட்டமைப்பே இராணுவமாகும். 2023ஆம் ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் பிரகாரம் இராணுவத்தினரால் அவர்கள் வசமிருந்த சுமார் 4439 ஏக்கர் காணி தொடர்பான விவரங்கள் அவர்களது நிதி அறிக்கையில் வெளியிடப்படவில்லை. அவற்றில் வடகிழக்கில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளும் உள்ளடங்கியிருக்கக்கூடும். அதேபோன்று அரச வளங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட செயற்திட்டங்கள் ஊடாக ஈட்டப்பட்ட 170.16 மில்லியன் ரூபாய் வருமானம் பற்றிய விவரங்களும் நிதி அறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை. அதேபோன்று நிதி அறிக்கையில் செலவினங்களை குறைத்து காண்பிப்பது பொதுவானதெனினும் மேற்குறிப்பிட்ட இராணுவத்தின் நிதி அறிக்கையில் சொத்துக்களின் பெறுமதி உயர்வாக காண்பிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி 11 சந்தர்ப்பங்களில் பெறப்பட்டிருக்கும் 8.15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாகன பழுதுபார்ப்பு மற்றும் வாகன உதிரிப்பாகங்கள் கொள்வனவு தொடர்பில் விநியோகஸ்தர்களுடன் ஒப்பந்தங்கள் எவையும் மேற்கொள்ளப்படவில்லை. அத்தோடு 8.82 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 123 வைப்புகள் அரசாங்க வருமானத்துடன் சேர்க்கப்படவில்லை. இவை இராணுவ செலவினங்கள் தொடர்பில் பல்வேறு கேள்விகளை தோற்றுவித்துள்ளன. ஆனால் இவ்வெளிப்படுத்தல்களுக்கு மத்தியிலும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கணக்காய்வாளர் நாயகத்தின் பரிந்துரைகள் இராணுவத்தால் புறந்தள்ளப்பட்டுள்ளமை இராணுவ செயற்பாடுகளில் தொடரும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கை காண்பிக்கிறது என விசனம் வெளியிட்டுள்ளார்.